ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்தன்டிக் சவுத். இன்றைக்கி நம்ம சேனலில் கொள்ளு துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த துவையலை ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக பண்ணிடலாம். இதை சூடான சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதே சமயத்தில் ஹெல்த்தியும் கூட. இந்த துவையலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கலாம். கொள்ளில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை அடிக்கடி டயட்டில் சேர்த்திக்கிறதுனால நல்ல க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கும். வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணும். முக்கியமாக கோல்ட் அண்ட் காஃப் இருக்கவங்களுக்கு சீக்கிரமே ரெக்கவர் ஆக ஹெல்ப் பண்ணும். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்து ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கலாம். அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். வெங்காயத்தை 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். அடுத்தது ஒரு 10லேருந்து 12 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்திக்கலாம். இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்திக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு மல்லி இலை சேர்த்திக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். துவையலுக்கு தேவையான 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்ச கொள்ளை சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இந்த துவையலுக்கு தண்ணி சேர்த்து அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க மற்ற ஐட்டம்ஸ் இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கெட்டி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம கொள்ளு துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு என் கூட மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அத்தன்டிக் சவுத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.